Hello, my dear students. So, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற டவுட் இருக்கும் இல்லையா? சிபிஎஸ்சி தமிழ் இதைதான் நம்ம பார்க்க போறோம். அதுலயும் குறிப்பா நம்ம பார்த்திருப்போம், நம்மளுக்கு கிராமர் 1 மார்க் இருக்கும், காம்ப்ரிஹென்ஷன்ஸ் இருக்கும், அண்ட் போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும், அண்ட் 2 மார்க்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் நம்மளுக்கு இல்லையா? அப்போ அதையும் தாண்டி போயம் 2 மார்க்ஸ் அண்ட் உரைநடை 2 மார்க்ஸ், ஸோ கட்டுரை வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும். அதுல இன்னைக்கு குறிப்பா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடிதம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கடிதம்ல என்ன, எவ்வளவு மார்க் இதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5 மார்க்ஸ், 5 out of 5 எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது கடிதம் ஒரு 2 டைப்ஸ் இருக்கு. என்ன டைப்ஸ் அந்த 2 டைப்ஸ் அப்படின்னா, நீங்க இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 out of 5 எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும். அதையும் மீறி உங்களுக்கு ஒரு பர்சனல் ட்ரைனிங் தேவைப்படுது. தமிழ்ல எனக்கு 80க்கு ஒரு 75 above வேணும் தமிழ்ல. ஐ வாண்ட் டு அப்படின்னா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். 7092722668. ஓகே, so CV Academy, we are teaching through online Tamil. So back to கடிதம். கடிதம் இது 2 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 2 டைப்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்னு ஃபார்மல், இன்னொன்னு இன்ஃபார்மல். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிஸ்க்கு எழுதக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே இன்ஃபார்மல். யாருக்கு? ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி. ஸோ இவங்களுக்கெல்லாம் எழுதுற லெட்டர்ஸ் என்ன, நம்மளுக்கு இன்ஃபார்மல். அப்போ ஃபார்மல் என்ன மேம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? ஸோ ப்ரொஃபஷன், ப்ரொஃபஷனலா எழுதக்கூடிய ஒரு கடிதம், அதுதான் ஃபார்மல் லெட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த லெட்டர்ஸ் தான் இதோட டைப்ஸ். இது எப்படி ஈஸியா 5 மார்க்ஸ் அட்டென்ட் பண்றது, எழுதுறது, எது அட்டென்ட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஃபார்மல் அட்டென்ட் பண்ணலாமா இல்ல இன்ஃபார்மல் அட்டென்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் நம்மளுக்கு இல்லையா? அப்போ என்னை கிட்ட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க என்னை பொறுத்த வரையிலும் ஃபார்மல் அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஃபார்மல். இல்ல மேம் எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வருது, எனக்கு சென்டென்ஸ் மேக் பண்ண தெரியல, ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் எனக்கு இருக்கு, எனக்கு எப்படி 5 out of 5 எடுக்காருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் கோ ஃபார் ஃபார்மல் லெட்டர்ஸ். ஓகே, ஸோ இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் அப்போ ஏன் வேணாம் அப்படின்னு சொல்றேன்னா, இதுல நம்ம நிறைய சென்டென்ஸ் ஓனா மேக் பண்ணணும் இங்க. ஸோ இதெல்லாம் நான் இதோடைய பேரியர்ஸ் மாதிரி பாக்குறேன். ஸோ சென்டென்ஸ் என்ன பண்ணணும், நம்ம ஓனா மேக் பண்ணணும் இங்க. பட் இங்க அப்படி கிடையாது. நம்ம கொஸ்டின்ல என்ன இருக்கோ அதை வச்சு ஓரளவுக்கு எழுதணும் அப்படின்னாலே 5 out of 5 எடுத்துடலாம். இது நம்ம 1 or 2 சென்டென்ஸ் தான் ஓனா மேக் பண்ற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் எல்லாமே மெமரி பார்ட். என்ன கொஸ்டின் கேட்டாலும் இது எல்லாமே மெமரி பண்ணிட்டு போய் எழுதணும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 3 விஷயம், அந்த 3 விஷயம் மட்டும், அந்த 3 திங்ஸை நீங்க மெமரி ஓனா எழுதுனா போதும். அதுல ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருந்தாலும் கூட 1 மார்க் 1.5 மார்க் தான் கம்மியாகுமே தவிர பேலன்ஸ் 3-4 மார்க்ஸ் நம்ம எடுத்துடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் வராது அப்படின்னாலுமே ஈஸியா ஸ்கோர் பண்ணும். அப்படின்னா சப்போஸ் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் டஃப்பா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ யூ வில் டெஃபினெட்லி கோ ஃபார் ஃபார்மல் லெட்டர்ஸ். ஸோ
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2024 அதுல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இந்த 2024ல கேட்ட இந்த 2 கொஸ்டின்ல இந்த ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதுறது, 5 out of 5 எப்படி எடுக்கிறது, இத பத்தி தான் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சோ இந்த லெட்டர், இந்த அட்ரஸ் அப்படிங்கறது 2 கொஸ்டினுக்குமே காமன். ஓகே, 2 கடிதங்களிலும் ஓகே. சோ முகவரி, 2 கடிதத்துக்குமான முகவரி, இதெல்லாம் நம்ம ஆன்சர் ஷீட்ல எழுதக்கூடாது. ஜஸ்ட் இதுல இருந்து தான் ஒரு நேம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு அனீஸ் ஃபாத்திமா, இன்னொன்னு அன்வர், அண்ட் டோர் நம்பர் 0707 பெரிய வீதி அண்ட் ஜவஹர் நகர், சென்னை 6,18,000. ஓகே, இதுதான் அட்ரஸ். 2 கடிதத்துக்குமே ஃபார்மல் இன்ஃபார்மல் 2 கடிதத்துக்குமே நம்ம இந்த அட்ரஸ்ல எழுத போறோம். ஓகே, இதுல எது ஃபார்மல் எது இன்ஃபார்மல் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ நீட் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற உன் தமக்கையை பாராட்டி கடிதம் ஒன்று வரைக. ஓகே, நீட் எக்ஸாம். சோ யோர் சிஸ்டர் ஆர் கசின் சிஸ்டர், சோ இவங்களுக்கு நீங்க நீட்ல எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட்டாங்க அவங்க. ஓகே, மேபி யோர் எல்டர் சிஸ்டர், உங்களுடைய எல்டர் சிஸ்டர் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ அவங்களுக்கு பாராட்டி ஒரு கடிதம் எழுதணும் நம்ம. ஓகே, நீட் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற, ஓகே, பெஸ்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க எதுல, நீட் எக்ஸாம்ல. அந்த எல்டர் சிஸ்டருக்கு நீங்க அவங்கள பாராட்டி ஒரு கடிதமா எழுத போறீங்க. இதுதான் கொஸ்டின் இது. சோ இப்போ இது உங்களுடைய யாரு, தமக்கை, அவங்க என்ன வரும் உங்களுக்கு, ரிலேட்டிவ் இல்லையா. சோ அப்போ ரிலேட்டிவ்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா அது என்ன மாதிரியான லெட்டர்னு நான் முன்னாடியே சொன்னேன், இது ஒரு இன்ஃபார்மல் லெட்டர். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் பகுதியில், அதாவது இன் யோர் ஏரியா தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்ற கோரி. சோ உங்களுடைய ஏரியால அந்த வேஸ்டேஜஸ் எல்லாம் வந்து தேங்கி கிடக்குது, ஒரே இடத்துல வந்து சேர்ந்து கிடக்குது. சோ அந்த குப்பைகளை அகற்ற கோரி, ரிமூவ் பண்ண சொல்லி மாநகராட்சி ஆணையருக்கு, சோ இங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஆபீசர் வரார். ஓகே, சோ மாநகராட்சி ஆணையருக்கு கடிதம் வரைக. அப்போ இது ஃபார்மல் லெட்டர். ஓகே, சோ இந்த 2 லெட்டர்ஸ்லயுமே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய நேம் தான், பர்சனல் நேம் நீங்க போடக்கூடாது. இந்த இங்க குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அனீஸ் ஃபாத்திமா ஆர் அன்வர் 707 பெரிய வீதி, ஜவஹர் நகர், சென்னை 6,18,000. ஓகே, இந்த அட்ரஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல நாம ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதுறது இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, அப்போ எடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு ரூல்டு ஷீட் தருவாங்க. அதுல டாப்ல நீங்க இங்க கொஸ்டின் நம்பர் போடணும். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் எழுதுறோம் அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் போட்டுக்கணும், அதாவது மார்ஜினுக்கு இந்த பக்கம் போடணும். ஓகே, சோ மார்ஜினுக்கு இந்த பக்கம் போட்டுட்டு சென்னை நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, சோ இதுதான் மார்ஜின் அப்படின்னா இங்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப இங்க 2 செகண்ட் கொஸ்டின் இல்லையா நம்ம எழுத போறது 2. செகண்ட் கொஸ்டின் நம்பர் போட்டுக்கோம், ஏன்னா கொஸ்டின் நம்பர் போட்டாதான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. சோ 2 போட்டுக்கிறோம். கீழே ஃபர்ஸ்ட் லைன்ல சென்னை. ஓகே, இங்க தேர்வு நாள்னு இருக்கே, என்ன இது அப்படின்னா எக்ஸாம் டேட். அதாவது எப்பயுமே இடம் நீங்க இப்படி எழுதினாலும் எழுதலாம். ஓகே, பிரசன்டேஷனுக்கு நல்லா இருக்கும். இடம் நாள் அப்படின்னு போட்டுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் அண்டர்லைன் பண்ணிட்டு இங்க சென்னை. இது வந்து எக்ஸாம் டேட் அன்னைக்கு டேட் கொடுக்கலாம், ஏன்னா அவங்க டேட் வந்து கொஸ்டின் பேப்பர்ல எதுவும் மென்ஷன் பண்ணல. சோ நீங்க எக்ஸாம் டேட் அன்னைக்கு போட்டுக்கலாம். அதனாலதான் நான் இங்க தேர்வு நாள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கேன்.
அதுக்கப்புறமா நீங்க இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டீங்கன்னா அனுப்புனர் அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க அனுப்புனர்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு கீழே அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ கமா 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 அப்படின்னு போட்டு அடுத்த லைன்ல போட்டு முடிச்சு சென்னை வரைக்கும் அதோட பின்கோட் போட்டு முடிச்சு லாஸ்ட்ல டாட் வைக்கணும். அடுத்தது அதே மாதிரி அடுத்த லைன்ல பெறுநர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிப்பீங்க. என்ன லெட்டர் வந்தாலும் ஃபார்மல் லெட்டர் பொறுத்த வரைக்கும் என்ன லெட்டர் வந்தாலும் இது எல்லாமே மெமரி பார்ட். ஓகே, சோ ஃபார்மல் லெட்டர் வந்தாலே இது எழுதிருவீங்க. ஐ மீன் இடம் நாள் எழுதிருவீங்க. அனுப்புனர் பெறுநர் எழுதிருவீங்க. பெறுநர் வரைக்கும் எழுதிட்டீங்கன்னா கொஸ்டின்ல இருக்கும் ப்ரொஃபஷனோடைய டீடைல்ஸ் வந்து அங்க கொஸ்டின்ல இருக்கு. இங்க வந்து மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு, அதாவது இது வரைக்கும் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. சோ மாநகராட்சி ஆணையர் அப்படின்னு போட்டு அவங்க என்ன ப்ரொஃபஷனோ அந்த ப்ரொஃபஷன் டீடைலிங்க அவர்களுக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம் நாம. அதுக்கப்புறம் மாநகராட்சி இவங்க சென்னை அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்கன்றதுனால சென்னை மாநகராட்சி அலுவலகம். ஓகே, அலுவலகம்னா ஆபீஸ். எந்த ஆபீஸ் அப்படிங்கிறதுக்காக சென்னை மாநகராட்சி அலுவலகம்னு போட்டிருக்கேன். சென்னையோட பின்கோட். ஓகேங்களா? அடுத்தபடியா இங்க நாம மதிப்பிற்குரிய ஐயா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ இதேதான், இது எல்லாமே மெமரி பார்ட். ஓகே, இது மட்டும் தான் நாம கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்து எழுத வேண்டிய விஷயம். ஓகே, சோ ஈஸி. ஓகே, அப்போ இந்த பார்ட் மட்டும் தான் நம்ம கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்து எழுத போறோம். அதுவும் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும், நம்ம மெமரி பண்ண வேணாம். பெறுநர் வரைக்கும் எடுத்து எழுதிடுவோம், மெமரி பார்ட் எடுத்து எழுதிடுவோம். இங்க இதுவும் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய பகுதி தான் இல்லையா? சோ இதுவும் கொஸ்டின் பேப்பர். அனுப்புனர் எழுதிடுவோம், இடம் நாள் எழுதிட்டு அனுப்புனர் எழுதிட்டு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் அட்ரஸ் எழுதிடுவோம். அதே மாதிரி பெறுநர்னு போட்டு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் தான் எழுத போறோம். மதிப்பிற்குரிய என்ன லெட்டர் வந்தாலும் மதிப்பிற்குரிய பொருள் எழுதிடுவோம். அதுக்கப்புறம் இதுவும் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய விஷயம்தான். ஓகே, சோ தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்ற கோரின்னு இருக்கும். நம்ம அகற்றுதல் தொடர்பாக சார்பாக என்ன வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எனி ஒன் தொடர்பாக அல்லது சார்பாக. ஓகே, சோ நெக்ஸ்ட் லைன்ல அதே மாதிரி இங்க கேப் விட்டு. ஓகே, நீங்க இது எல்லாமே வாட்ச் பண்ணணும். இங்க ஸ்டார்டிங்ல அனுப்புனர் கேப்ல இங்க வேணாம், ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே கேப் விட்டு தான் எழுதணும். அடுத்தது அதே மாதிரி மதிப்பிற்குரிய ஃபர்ஸ்ட் லைன்லயே ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க வந்து கேப் விடக்கூடாது, இதெல்லாம் வந்து மார்ஜின். ஓகே, மார்ஜின் பக்கத்துலயே மதிப்பிற்குரிய ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க கேப் விடணும். பொருளுக்கு கேப் விட்டு இது நீங்க அண்டர்லைன் கூட பண்ணிக்கலாம் பொருளை. ஓகே, பிரசன்டேஷனுக்கு நல்லா இருக்கும். சோ அதே மாதிரி வணக்கம்ன்றதையும் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு வணக்கம்க்கு டாட் வச்சிடணும். அண்ட் தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்றுதல் சார்பாக முடிஞ்சிருச்சு. வணக்கம் டாட் நான். இப்போ நீங்க உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறீங்க, நான் யாரு அப்படிங்கிற மாதிரி. நான் இந்த பகுதியில ரொம்ப நாளமா வசிச்சுட்டு வரேன் அப்படிங்கறத சொல்றதுக்காக நான் ஜவஹர், ஓகே, ஜவஹர் நகரில் நீண்ட காலமாக வசித்து வருகிறேன். அவ்வளவுதான், இது ஒரு பாயிண்ட். ஓகே, அடுத்தது எங்கள் பகுதியில் குப்பைகள் தேங்கி கிடப்பதால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளது. ஓகே, இது ஒரு பாயிண்ட். சோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ மாதிரி கொடுத்துடணும், நீங்க யாரு. அடுத்தது என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத அட்ரஸ் பண்ணும். நான் எதுக்காக இந்த லெட்டர் எழுதியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ரீசன் மாதிரி வரும். இதுதான் செகண்ட் பாயிண்ட்ல இருக்கணும். சோ எங்கள் பகுதியில ரொம்ப நாளா குப்பை வந்து தேங்கி இருக்கு, அதனால என்ன அபாயம் இருக்கு அப்படின்னா வைரல் ஃபீவர்ஸ் வரலாம், மலேரியா, டெங்கு மாதிரி, ரேட் ஃபீவர். சோ இந்த மாதிரியான ஃபீவர் வரலாம். இது நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஓகே, எனக்கு மிஸ்டேக்ஸ் வரும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும், ஸோ சென்டென்ஸ் மேக் பண்ண எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த ஃபார்மேட், இந்த 3 பாயிண்ட் மட்டும் எழுதுனா போதும்.
இல்ல ஐ எம் எக்ஸலண்ட் இன் தமிழ் அப்படின்னு இருக்கிறவங்க இன்னும் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க. என்ன அப்படின்னா, எங்கள் பகுதியில் நீண்ட நாட்களாக குப்பைகள் தேங்கி கிடக்கின்றது. இது எழுதிக்கலாம் நீங்க. இதனால் தொற்று நோய்கள் ஆன, அதாவது என்னென்ன தொற்று நோய்கள்லாம் இருக்குன்ற மாதிரி ஒரு 3 தொற்று நோய்களை நீங்க மென்ஷன் பண்ணலாம். எலி காய்ச்சல், மலேரியா, டெங்கு போன்ற காய்ச்சல்கள், அதாவது தொற்று காய்ச்சல்கள் பரவுவதற்கு வாய்ப்புள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் போட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அதை நீங்க அண்டர்லைனும் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த எலி காய்ச்சல் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த விஷயங்களை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அடுத்தபடியா தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்றி உதவுமாறு, இதுவும் கொஸ்டின்லயே இருக்கிற ஒரு விஷயம் தான். எனவே போட்டு கமா போடணும். ஓகே, எனவே தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்றி உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள அனீஸ் பாத்திமா, கொஸ்டின்ல இருக்கிற அதே விஷயம்தான். ஓகே, உரைமேல் முகவரி அப்படின்னு போட்டு நம்ம யாருக்கு பெறுநருக்கு எழுதணும் இல்லையா ஒரு அட்ரஸ், அதே அட்ரஸ திரும்பி இங்க எழுதணும். இது எல்லாம் வந்து மெமரி பார்ட், இது கொஸ்டின்லயே இருக்கும். இது ரெண்டும் மெமரி பார்ட், இது கொஸ்டின்லயே இருக்கும். சோ அப்ப நம்ம புதுசா என்ன படிக்க போறோம் அப்படின்னா இந்த 3 பாயிண்ட் தான். அதாவது இன்ட்ரோ, உங்களோட இன்ட்ரோ, இதுவும் இன்ட்ரோல வந்து இருக்கக்கூடிய ஏரியா வந்து கொஸ்டின்லயே இருக்கும். சோ நீங்க எங்களுடைய ஏரியால இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றத அட்ரஸ் பண்ணிட்டு அதனால எங்களுக்கு இதை சரி பண்ணித்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னாலே போதுமானது. ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைச்சிரும், 5 out of 5. ஓகே, சோ கிராமர் பார்ட்ஸ் கிளாஸஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஃபுல் கிராமர் ரிவிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ ஃபுல் கிராமர் ரிவிஷன் பார்ட் எனக்கு தேவை. ரிவிஷன் மட்டும் 1 hour கிளாஸ் தான். ஸோ வீக்லி ஒன்ஸ் கிளாஸும் இருக்கு, வீக்லி ட்வைஸ் கிளாஸும் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி டைம்ஸ் கம்மியா தான் இருக்கும். 1 hour பேசிஸ்லயும் இருக்கு, 1/2 hour பேசிஸ்லயும் இருக்கு. ஸோ நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் மூலமா, நீங்க சென்னையில தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, இந்த கிளாஸஸ்க்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு சைடு நீங்க எங்க இருந்தாலும் ஆன்லைன், so through online classes will be teach. So contact 7092722668 CV Academy. Okay, thank you so much.